தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அவங்களால இந்த எஸ்ஐஆர் நிறுத்த முடியாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? பூத்துக்கு ஒரு ஆளை தான் அந்த பணியில ஈடுபடுத்துறாங்க. அப்படி இருக்கு சொல்லு, இதனால கவர்மெண்ட் எப்படின்னு ஸ்தம்பித்து போயிடும். இந்த சரியான வாக்காளர் பட்டியல் வேணும்ன்றதை உறுதியா நிக்கிறோம். திமுக ஏன் பயப்படுது? திமுக என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஐஆர் பத்தி அங்க பயப்படல. அவங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்க மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல முடிச்சிருங்க. நீங்க பேசுறது வந்து அதிமுக டோன் மாதிரி இல்ல, பாஜக டோன்ல பேசுறீங்க. நீங்க நாங்க அதிமுக இந்த கூட்டணி அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. நீங்க ரசிக்கிறாங்களா இல்லையான்றது நீங்க நாங்க அவர் விருப்பமே இல்லாட்டியும் பாஜக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லை. திமுக எங்க உத்தரவு? திமுகவுக்காக பேசுறதுன்னா நீங்க திமுக பேசுங்க. தேர்தல் பணிகளை சரியா செய்வதற்கு தடையாக இருக்கிறதுன்னு யாராவது ஒரு வாக்காளர் நினைச்சாங்கன்னா அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா இந்த ஆட்சியை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டையே ஒரு பதட்டமான சூழலுக்கு தள்ளியிருக்கு எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே இந்த பணி வந்து பீகாரில் செய்யப்பட்டுச்சு, கடும் சர்ச்சை நிறைந்த ஒன்றாக மாறிச்சு. இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட 12 ஸ்டேட்டில் செஞ்சுட்டு இருக்காங்கிறத கவனிக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை, ஆளும் திமுக அரசு இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கிறாங்க. திமுக மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சின்னு வழக்கு தொடுக்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதில் இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சி எஸ்ஐஆருக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது யாருன்னா தமிழ்நாட்டோட பிரதான கட்சி அதிமுக. ஏன் இந்த விஷயத்தை அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறது புரிஞ்சிக்க முடியல. அது பற்றிய விளக்கம். இன்னைக்கு நீங்கள் சொன்னதில் முதல்ல என்ன சொன்னீங்க? பதட்டம் இருக்குன்னு. பதட்டம் இல்லை, திமுகவுக்கு பயம் இருக்கு. பதட்டம் வேற, பயம். ஆக இன்னைக்கு திமுக பயந்து போய் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்பட்டிருக்கின்ற அச்சம், அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு திமுகவினுடைய பிதட்டல், முதலமைச்சருடைய பதட்டம் எல்லாமே. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது போல பீகாரில் இந்த எஸ்ஐஆர் அமுல்படுத்த சொல்ல அங்கே சில கட்சிகள் எதிர்த்தன. அது காங்கிரஸ் கட்சி, திமுகவினுடைய தோழமை கட்சிகள் தான். இந்த கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செஞ்சன. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம், அவங்க தோல்விக்கு ஒரு காரணத்தை தேடினாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிற பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு இல்லை, எந்த ஒரு வாக்குச்சாவடியிலாவது எந்த ஒரு வாக்காளராவது என்னுடைய வாக்கு பறிபோச்சுன்னு வந்து நின்னாங்களா? ஆனால் இதே நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அதுக்கு முன்னே சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், அந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எத்தனை பேர் என்கிட்ட ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு இருக்குது ஆனால் வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் திரும்பி எங்களுக்கு ஓட்டு வேணும்னு சில இடங்களில் மறியல் கூட பண்ணாங்க. உங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் நடத்தி ஒரு வாக்குச்சாவடியில் கூட யாரும் என்னுடைய வாக்கு இல்லைன்னு சொல்லி குறை சொல்லாமல் நடந்திருக்குன்னா அது ஒரு சரியான நடைமுறை தானே. ஆனால் இங்கே தொடர்ந்து ஒரு 21 வருஷமாக இதை நம்ம வந்து இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில் மத்திய அரசு செய்யாததுனால அல்லது தேர்தல் ஆணையம் செய்யாததுனால நம்ம பழைய வாக்காளர் பட்டியலில் புதுசாக ஆட்களை சேர்க்கிறோம். ஆனால் இருந்தவங்க அங்கேருந்து வெளியேறியவர்கள் அல்லது இறந்தவர்கள் நீக்காமல் இருக்கு. இது வந்து தொடர்ந்து கள்ள ஓட்டு போடுறவங்களுக்கு வசதியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கள்ள ஓட்டு போடுறதுல சரித்திர சாதனை செய்தது திமுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த திமுகவினுடைய ஆட்கள் தொடர்ந்து கள்ள ஓட்டு போட்டாங்க. அது அண்மையில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதை நேரடியாக பிடிச்சி கொடுத்தாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கடைசியில் அவரையே வந்து பொய் வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்திலிருந்து 15 நாள் சிறையில் இருந்து அவர் மீண்டு வந்தார். இதுதான் தொடர்ந்து நடக்குது. இன்னும் சொல்ல போனால்
இந்த கள்ள ஓட்டு போடுறதுல சரித்திர சாதனை படைச்சது திமுக. சிவாஜி கணேசனுடைய ஓட்டையே திருட்டு ஓட்டு போட்ட சாதனை செஞ்சது திமுக. அது மட்டும் இல்ல, சென்னை திமுக மீதான குற்றச்சாட்டு நீங்க இல்ல நீங்க அண்ணா திமுக ஏன் ஆதரிச்சதுன்னு கேட்டீங்கல்ல, அப்போ திமுக ஏன் பதட்டப்படுதுன்றதுக்கு நான் விளக்கத்தை சொல்றேன். நீங்க அதை அனுமதிச்சுன்னா நாங்க தொடர்ந்து நான் பேசுறேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு நான் பேச வரல, என்னுடைய நிலைப்பாட்டை பேசுறதை நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க பேசும்போது சில குறுக்கீடுகள் நான் பேசி முடிச்ச பிறகு குறுக்கீடுகள் சொல்லுங்க. நீங்க நான் பேசுறதுல குறுக்கீடு பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் பேச வந்தேன், என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்றேன். என்னுடைய கட்சியை நீங்க களங்கப்படுத்த சொல்ல அதுக்குரிய பதில நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆமா, நீங்க சொன்னீங்களா இந்தியாவுல எந்த கட்சியும் போய் கேட்கல, இவங்க கேட்டாங்க. நாங்க இந்த நாட்டுல ஒழுங்கான தேர்தல் நடக்கணும், இந்த திருட்டு பசங்க தேர்தலில் திருள்ளு முள்ளு பண்றதை அனுமதிக்க கூடாதுன்றதுக்காக நாங்க போராடுறோம். தேர்தல் ஆணையம் பல்வேறு குளறுபடிகளை மேற்கொள்ளுது. அதாவது வாக்காளர் பட்டியலையும் தேர்தல் ஆணையம் யாரு? இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியா, திமுக பிரதிநிதியா, ஆட்சியினுடைய பிரதிநிதியா? அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறைகள் வகுத்தோ அது பிறகு செயல்படுத்துறாரு. திமுக அரசு என்ன உத்தரவு போடுதோ அதை கடைபிடிக்கிறாரு. அவர் எப்படி நீங்க களங்கப்படுத்துவீங்க? திமுக எங்க உத்தரவு? திமுகவுக்காக பேசுறதுன்னா நீங்க திமுக பேசுங்க. நீங்க பிரச்சனையை பேசுங்க. திமுக ஸ்போக் பர்சன் கிடையாது. என் கேள்வி என்னன்னா எஸ்ஐஆருக்கு ஆதரவாக அதிமுக நிலைப்பாடு எடுத்து எஸ்ஐஆர் நாட்டில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் ஆணைய விதிமுறைகளில் தொடர்ந்து செய்ய வேண்டியது. இன்னைக்கு மத்தியில பாரதிய காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த காலத்துல செய்யாம விட்டாங்கிறதுக்காக அது எப்பவுமே செய்யக்கூடாதுன்னு இல்லை. இன்னைக்கு அதை ஒரு 20 வருஷத்துக்கு பிறகாவது செய்யறாங்களேன்ற மக்கள் விருப்பத்தோடு இருக்கிறாங்க. மக்கள் தங்களுடைய வாக்குரிமை கலங்கப்பட்ட நிலையிலிருந்து மீண்டு இருக்காங்க. இன்றைக்கு திருட்டு ஓட்டு போடுறவங்க தான் அச்சப்படுறாங்க. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்ததில்ல, 99 கவுன்சிலர் வார்டில் தேர்தல் மறுவாக்குப்பதிவுக்கு உத்தரவிட்டாங்கல்ல. காலையில் 8 மணிக்கே எல்லாம் ஓட்டு போட்டு மூட்டு போயிட்டாங்கல்ல. அப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ண திமுக கட்சி பின்ன இந்த எஸ்ஐஆர் ஒரு ஒழுங்கான வாக்காளர் பட்டியல் உருவாவதை தடுக்க தான் செய்யும். அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப விஷயம் தமிழ்நாட்டுல திருட்டு ஓட்டு போடுறதுங்கிறத திமுக அதிமுக செஞ்சிருக்குன்னு சொல்லி திமுக இல்லைங்க, திமுக அதிமுக செஞ்சதுன்னு சொல்லாதீங்க. திமுகவோட எங்களை ஒப்பிடாதீங்க. நாங்க சரி அந்த சரியான வாக்காளர் பட்டியல் வேணும்ன்றத உறுதியா நிக்கிறோம். திமுக ஏன் பயப்படுது? இல்ல இப்ப திமுக பயப்படல. திமுக பயப்படாம ஏங்க, திமுக பயப்படலன்னா குழந்தை சிரிக்குங்க. இல்ல நீங்க பேசாதீங்க. திமுக பயப்படுது, அச்சப்படுது, நடுங்குது. மழை வந்துச்சு, பொங்கல் வரப்போகுது, தீபாவளி, இதெல்லாம் ஒரு காரணமாங்க? இதெல்லாம் ஒரு காரணமா? யாராவது ஒரு நாகரிகமான மனிதன் அதை நம்புவானா? ஒரு 5 நாள்ல நம்ம வீட்டுக்கு டோர் ஸ்லிப் தரோம், 2 நாள்ல எல்லா வாக்காளரையும் சந்திச்சு ஓட்டு கேட்கிறோம். இவங்க 1 மாசம் ஒரு அது கூட ஏற்கனவே இருக்கிற வாக்காளருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாற்றம் இருக்கவங்களுக்கு தான் அந்த அவங்க விவரம் கேட்கறாங்க. முதல்வர் தெரிவிக்கிற கருத்தை நான் சொல்லிடுறேன். அதுல முதல்வர் கருத்தை நீங்க சொல்லாதீங்க. முதல்வர் கருத்து எல்லாருக்கும் தெரியும். இல்ல நான் இன்னைக்கு விவாதம் என்ன பேசுங்க. முதல்வர் கருத்து நீங்க சொன்னது மாதிரி ஆட்சியினுடைய கருத்து இல்ல. முதல்வர் ஆட்சியினுடைய பிரதிநிதி. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க தாராளமா விளக்கம் கொடுங்க. என் கேள்வி முழுமை எடுத்துங்க. திமுக என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஐஆர் பத்தி அங்க பயப்படல, அவங்க பயப்படல. கேள்வி முடிச்சிருங்க. என் கேள்வி முடிச்சு நீங்க விளக்குங்க. நீங்க விளக்குங்க. நீங்க அவங்க பயப்படலன்றத நம்பல. அவங்க பயப்படுறாங்க, அவங்க அச்சப்படுறாங்க. அவங்க இன்னைக்கு இந்த தேர்தல்ல முறையான வாக்காளர் பட்டியலோட தேர்தல் நடந்தா வெற்றி பெற முடியாதுன்றது அவங்க நம்புறாங்க. இன்னைக்கு உளவுத்துறையில இருந்து அவங்க தந்த தகவல் அது. இன்னைக்கு இதை சொல்றவங்க அந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொண்டு போய் எஸ்ஐஆர் பணியாளர் செய்ய வேண்டிய வேலை இவங்க யார் செய்யறாங்க? இவங்களுக்கு அச்சம் இருக்கு. எங்க தங்களோட வாக்காளர் நீக்கப்பட்ட ஒரு அச்சம் இருக்கு, அதனால செய்யறாங்க. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, திமுக நிகரான கட்சி தானே. நீங்க இந்த விஷயத்துக்கு ஏன் ஒரு வார் ரூம் அமைக்கல? இந்த விஷயத்துல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுல மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை போக்குறது அவங்க வாக்காளர்கள் இருக்காங்க. இல்ல உங்களுக்கு 20% வாக்கு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடாது. நாங்க வார் ரூம் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நடைமுறையில அங்கங்க இருக்கிற ஒவ்வொரு பூச்சாவடி முகவர்களும் அவங்க கடமையை செய்கிறாங்க. அது எப்போ செய்யணுமோ அது செய்வாங்க. அதுக்காக அந்த பிஎல்ஓ
அவங்களுடைய கடமையை செய்யறத போய் நாங்க குறுக்கிட முடியாது. ஆனால் அவங்க செய்யறது சரியான்றதை எங்களை பரிசீலனை பண்ண சொல்லி எங்களுடைய ஆட்கள் எல்லா பூத்துக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க. எல்லாரும் அது தேவையான நேரத்தில் அதை கண்காணிப்பாங்க, அதை செய்வாங்க. இல்லை, இப்போ திமுக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, எஸ்ஏஆர் நாங்கள் எதிர்க்கல, எஸ்ஏஆர் இந்த ஒரு மாசம் பீரியட்ல மட்டும் ஏன் செய்றீங்க, இது ஒரு வருஷம் செய்ய வேண்டிய குறைஞ்சபட்ச காலத்துல ஏன் செய்றீங்க ஒரு கூட்டத்தை இருங்க. நீங்க ஒரு தெளிவான ஊடகவியலாளர் தானே. எஸ்ஐஆர் எதிர்க்கலன்னா போய் உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு போட்டாங்க? அந்த வழக்கு எடுத்து படிங்க. டைம் பீரியட் சேலஞ்ச் பண்றாங்க. இந்த ஒரு மாசம் பீரியட்ல அவதியா ஏன் செய்றீங்க? பீகார்ல இப்படி செஞ்சா 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. சோ எங்களுக்கு இதை நீங்க செய்யுங்க, ஆனா இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. இல்ல பீகார்ல செஞ்சது முறைகேடுன்னு சொல்லி அவங்க தானே சொல்றாங்க. அப்ப இங்க செய்யாதீங்கன்னு சொல்றது அவங்க தானே சொல்றாங்க. செய்யாதீங்க சொல்லல, ஒரு மாசம் செய்யாதீங்க சொல்ல முடியாதுங்க. ஒரு முதலமைச்சராக இருந்து ஸ்டாலினை போல ஒரு பொம்மை இந்த நாட்டில் எஸ்ஐஆரை வந்து எதிர்க்க தப்பு. அவர் அரசியல் சட்ட கடமையை செய்யாம அதை செய்ய விடாம தடுக்கிறதுல வந்து முறைகேடு சட்டத்துக்கு புறம்பானதுன்னு யாராவது வழக்கு போட்டுற போறாங்கன்னு பயந்துக்கிட்டு இவர் வந்து இந்த நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, இந்த சந்தில போவதா அந்த சந்தில போவதன் போலி காரணங்களை தேடிட்டு இருக்காரு. அவங்களால இந்த எஸ்ஐஆரை நிறுத்த முடியாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அதை தொடரட்டும் தான் சொல்லியிருக்கு, நிறுத்த சொல்லல. அதனால இவங்க சட்டத்துக்கு புறம்பான இது மக்களை திசை திருப்புவதற்காக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு சூழ்ச்சி செய்து அதனாலதான் நாங்க தோத்துட்டோம், நாளைக்கு தோல்விக்கு காரணத்தை தேடுறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதிகளா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இங்கே வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கக்கூடாது, இவர் எதிர்க்கிறாரு, பொம்மை முதல்வரை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. கேரளாவில் பினராயி விஜயன் மாநில முதல்வர் வந்து இதை எதிர்த்து சட்டமன்றத்தை தீர்மானமே நிறைவேற்றி வச்சிருக்காரு. ஒரு மாநில முதல்வர் தான். எதுக்கு சொல்ல நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இவங்க போய் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற நான் வேணாம் சொல்லலையே. ஆனால் அவங்களும் INDIA கூட்டணியில் தான் இருக்காங்க. 2 பேரும் கூட்டணியில் தான் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க? டிஎம்கே அவங்க கூட்டணியும் கூட எடுத்துங்க. ரெண்டாவது, இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க? இன்னைக்கு அரசு ஊழியர்கள் யாருடைய உத்தரவுல கீழ்ப்படுகிறாங்க? எல்லாமே ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உண்மை நிலவரம். இந்த நிலையில இன்னைக்கு இங்க தவறு செய்யணும்னா யார் செய்வாங்க? ஆளுங்கட்சி தான் செய்வாங்க அப்படின்றது நீங்க கருதுறீங்களா? இந்த பணியாளர்கள் தான் செய்வாங்க. ஆளுங்கட்சி நான் உங்க மாதிரி நான் பேச விரும்பல. பணியாளர்கள் செய்வாங்க. பணியாளர்கள் யாருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படுத்திட்டு இருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும், நடைமுறையும் அதுதான். அப்படி இருக்க சொல்ல அவங்கள சரியா வேலை செய்யுங்கன்னு சொல்லி வேலை வாங்க வேண்டியது யாரு? ஆட்சியாளர்கள் தானே. அதை ஏன் வாங்க முடியல? அப்போ இது 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 ஒரு பக்கம். ஆக திமுக இன்னைக்கு பலமான கட்சி. திமுக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு பலத்தோடு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள்ல 100% பேர் திமுக பின்னால் நிற்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தமிழ்நாட்டில் காலூன்றவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஊன்ற விட மாட்டோம், உள்ள நுழைய விட மாட்டோம். உள்ள நுழையாத கட்சி எப்படி உங்க இதுல வந்து மாற்றம் செய்யும்? நான் கேட்கறது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைல்ல. இல்லாத கட்சி பலமான 100% பலமான கட்சியை செய்யற பணிகளை எப்படி குறுக்கிட முடியும்? எப்படி குறுக்கிட முடியும்? சரி, ஓகே, நான் நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப மாநிலத்துல ஆளக்கூடிய கட்சி இந்தியா அலையன்ஸை சேர்ந்த திமுக இருக்கு. நீங்க இருக்கும்போது எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு எதிராக சதி செஞ்சிட முடியும் அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்புறீங்க நீங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து எதுவுமே கிடையாதுங்க. தேர்தல் ஆணையம் ஒரு உறுப்பு தான். அதனுடைய அறிவிப்பை செயல்படுத்துறது யாருன்னா மாநில அரசினுடைய நிர்வாகம் தான். எந்த தேர்தல் ஆணையாளராக இருந்தாலும் அவர் வந்து இவங்க நியமிச்சவர் தானே. தமிழ்நாடு தேர்தல் ஆணையாளர் யார் நியமிக்கிறாங்க? யார் நியமிக்கிறது? மாநில அரசினுடைய அதிகாரி தான் நியமிக்கிறாங்க. மாநில முதல்வர் நியமிக்கிறாரா? மாநில முதல்வர் யாரையும் நியமிக்க முடியாது, தலைமைச் செயலாளர் தான் நியமிப்பார். அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தானங்க. அது இண்டிபெண்டன்ட் பாடியினுடைய தலைவர்கள் இண்டிபெண்டன்ட் பாடினாலும் இவங்க ஒப்புதல் பற்றி யார் நியமிக்கிறாங்க? இப்போ மாவட்ட தேர்தல் அதிகாரி யாரு? மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியாளர் தான். அவரை யார் நியமிச்சது? மாவட்ட ஆட்சியர்ங்கிறது யூபிஎஸ்சி. இவங்க நினைச்சா மாவட்ட ஆட்சியாளர் மாத்தலாம்ல. அது மாத்தலாம். அப்போ அந்த ஒரு தவறான ஒருத்தர் மாவட்ட ஆட்சியாளராக வர முடியுமா? இந்த அரசுக்கு விரும்பாத ஒருத்தர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வர முடியுமா? சரி, அவர் தானே தேர்தல் அதிகாரி. சரி, உங்களுடைய திட்டங்களை எண்ணங்களை செயல்படுத்துகின்றவர் தானே அவரு. உங்களுடைய கொள்கைகள் வழி ஆட்சி நடத்த அரணா இருக்க வேண்டியவர் தானே அவரு. அவர் தானே இதையும் பார்க்க போறாரு. அதுல என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் சொல்றது என்னவோ,
இதுக்குன்னு தனியா நரேந்திர மோடி ஒருத்தர் அனுப்பி அவர்கிட்ட பொறுப்பு படிச்சாங்களா? இல்ல நான் இல்ல இல்ல தேர்தல் நான் விளக்கிறேன். அதை மாவட்ட ஆட்சியருக்கு முதல்வர் உத்தரவு போட முடியாது. இந்த விஷயத்துக்கு எலெக்ஷன் சம்பந்தமான விஷயத்துக்கு மாவட்ட தலைமை தேர்தல் ஆணையர் தான் உத்தரவு போடுவார். மாவட்ட தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றது கேட்பாரா மாவட்ட ஆட்சியர் அல்லது சரி 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 ரொம்ப தெளிவா பேசுறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு போடுறாரு, தேர்தல் ஆணையம் உத்தரவு போடல. தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரோ அவர் தான் செய்ய முடியுமே தவிர இவர் மாவட்ட ஆட்சியாளர் நியமிச்சு அவர் உத்தரவு போடல. அல்ல இந்த மாவட்டத்தில் இவர் தான் தேர்தல் அதிகாரின்னு அவர் உத்தரவு போட முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரா இருந்தாலும் அது திமுக ஆட்சி தான் நியமிக்கிற மாவட்ட ஆட்சியர் தலைவரை தான் அவங்க பயன்படுத்தணும். அது முதல்ல தெளிவுபடுத்துறேன். ரெண்டாவது, இங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த தொகுதி கூட வேண்டாம், ஒரு பிஎல்ஓ நியமனம் பண்றது யாரு? ஒரு பிஎல்ஓ அந்த மக்களை சந்திக்கின்ற அந்த தொகுதியில் ஒரு 1500 ஓட்டு ஒரு பூத்துனா அந்த பூத்துல ஆஃபீஸர்ஸ் நியமிக்கிறது யாரு? எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறாங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே இருக்கிற வட்டாட்சியர் அல்லது மாநகர இது நகராட்சி கமிஷன் எல்லாமே மாநில அரசு அதிகாரி தானே. சரிங்க. அவங்க தானே எல்லாத்தையும் நியமிக்கிறாங்க. அந்த படிவத்தை இஷ்யூ பண்றது கூட அவங்க தானே. சரி. இதுல அதை சரி பார்க்கறது அவங்க தானே. ஓகே. மக்களை சந்திக்கிறது அவங்க தானே. அந்த பதிவெல்லாம் வந்து நேரில் கொடுக்கலன்னா ஆன்லைனில் கொடுக்கலாம், அவங்க நேரடியாக அந்த விண்ணப்பத்தை தரலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இருக்க சொல்ல இதில் யார் வந்து பூந்து மாற்றிடுவாங்க? இதில் அச்சப்படுறதுக்கு எந்த வித விஷயமும் இல்லைங்கிறீங்களா? அச்சப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்க. அச்சப்படணும்னா நாங்கள் தான் திமுகவை பார்த்து அச்சப்படணும். 2002 இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் செஞ்ச போது அப்போ உங்கள் உறவினருடைய யார் அப்போ ஓட்டு போட உங்கள் உறவினரோட பேர் என்டர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த கேள்விக்கு உறவினர்லாம் அது அப்பாவா அம்மாவா இன்னாரா யாருன்னு எந்த ஒரு டீட்டெயிலும் அங்க இல்ல. சரி, அதே மாதிரி நான் கேட்டதுக்கு விளக்கம் சொல்றேங்க. உறவினர்னு போட்டதுல என்ன தப்பு? ஒருத்தருக்கு அப்பா இருப்பாங்க, ஒருத்தருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு சந்தேகம் இல்ல, அது மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு. உங்க சந்தேகங்கள்லாம் அங்க வந்து அவங்க பயிற்சி தந்துதான் அனுப்புனாங்க. அந்த பயிற்சியில விளக்கம் சொல்ல வேண்டியது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. நீங்க இன்னும் அந்த போற களப்பணியாளர்களுக்கு அவங்க இதுக்கு இந்த பொருள்ன்றது சொல்லாம அனுப்பியிருப்பாங்க. சரி, அது வந்து ஏற்கனவே இந்தியா முழுக்க இருக்கிற ஃபார்மேட் தானே. உறவினர்கள்னா ஒரு கணவர், அவங்களுக்கு கணவர் இல்லாதவங்களுக்கு உறவினர்னு கேட்டா அவங்க அப்பாவை எழுதுவாங்க, இல்ல அவங்களுக்கு யார் மகனை எழுதுவாங்க, யார் வேணா எழுதலாம். அதனால அது உறவினர்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட இது இல்லை. யார் அவங்கள வந்து பாதுகாவலரோ, யார் கணவரோ, யார் தந்தையோ, அல்லது அவங்களுக்கு மகனோ டிபெண்ட் தானே அதனுடைய. யார் டிபெண்ட், அவங்க யாரை சார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பட்டியல்னா ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கு. 5 பேர்ல 6ஆவதா ஒருத்தர் சேர்க்க சொல்ல அவங்கள யாரை தொடர்ந்து சேர்க்கணும். அந்த சீரியல்ல இப்போ ஒருத்தர் 5 பேர் இங்க இருப்பாங்க, ஒருத்தர் தனியா இருக்கும். இப்ப இருக்கிற பட்டியல் அது இருக்கு. இப்ப புதுசா 18 வயசு நிறைஞ்சவங்க ஓட்டரை சேர்த்தோம்னா அதை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரி, அந்த குளறுபடி இல்லாம ஒரு வீடுன்னா அந்த வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் ஆர்டரா வரணும். அப்போ இவங்களை சார்ந்து இருந்தா தான் அது கண்டுபிடிக்க முடியும். சரி, ரைட், ஓகே. ஒருத்தர் வாக்காளர் பட்டியல தன்னோட பேர் இடம் பெறணும்னா ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ல ஓட்டர் ஐடி அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆதார் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆதார் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு அது ஜஸ்ட் ப்ரூஃபா கன்சிடர் பண்ணுவேன், அதை வச்சு உன்னை இந்தியன் சிட்டிசன் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. இப்ப பர்த் சர்டிஃபிகேட் வேணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி கேட்கிற, அதாவது மக்கள்கிட்ட எளிமையா இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் கட்டாயமாக்காம விதிவிலக்கா இருக்கிற சில ஆவணங்கள் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் அது மாதிரி விஷயம்லாம் கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இந்த ஃபார்மெட்டே மக்கள் எளிமையா அணுகிற மாதிரியான ஃபார்மெட்ல இல்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது இல்லைங்கிறீங்களா? தேவையில்லை. இல்லை, இது வந்து தேர்தல் வாக்காளர் பதிவுல இருக்கிற ஆவணங்கள் தானே. இது வரைக்கும் நடைமுறையில் இருந்த ஆவணங்கள் புதுசா ஒண்ணும் இல்லையா? நீங்க அந்த ஆவணத்தோட இந்த ஆவணம் கூடுதலா இது கூட நடைமுறையில் இல்லை, இப்ப புதுசா இருக்குது. இல்லைங்க, ஓட்டர் ஐடி எபிக் நம்பர் இருக்கிற ஓட்டர் ஐடியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களோட பாருங்க. சரி, நீங்க இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கெல்லாம் தேவையில்லை. நீங்க தேர்தல் நடந்தது இல்ல, எத்தனை பேர் ஓட்டர் ஐடி வச்சுட்டு ஓட்டு இல்லாம இருந்தாங்க? அப்ப ஏத்துக்கிட்டாங்களா? என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, நான் ஏற்கனவே பழைய தேர்தலில் ஓட்டு போட்டேன், இப்போ எனக்கு ஓட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கதறினாங்க, எத்தனை ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம். அப்போ ஏத்துக்கலையே. இப்ப புதுசு, அதாவது அதுதாங்க ஓட்டர் ஐடி இருக்கிற பலருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அது யார் நீக்கினாங்க, எப்படி நீக்கினாங்கன்ற, அதாவது அதனாலதான் அதை முறைப்படுத்துறாங்க. அதுல என்ன நமக்கு பிரச்சனை இல்ல? இப்ப இது முறைப்படுத்துறதுலயே பார்ஷியாலிட்டி இருக்குங்கிறாங்க. எதுக்கு பார்ஷியாலிட்டி? யார் செய்யணும்?
நீங்க பார்சியாலிட்டி செய்யணும்னா அந்த கணக்கெடுப்பு நடத்துறவங்க தான் செய்யணும், அல்லது அதை கண்காணிக்கிறவங்க செய்யணும், அல்லது அதுக்கு பொறுப்பான மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் இயங்குகிற அந்த நிர்வாகம் தான் செய்யணும். அதிமுக செய்ய முடியும், இல்லை பாரதிய ஜனதா கட்சி செய்ய முடியும், இல்லை திமுக செய்ய முடியுமா? அதாவது நான் சொல்ல வர்றது, எந்த அரசியல் கட்சியும் கண்காணிக்க முடியும். இங்க தவறு நடந்தது, இதை சேருங்க, இதை நீக்குங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்க தவிர அவங்க போய் உட்கார்ந்து அதை நீக்க முடியுமா? அப்படி நீக்கினா இவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லா கட்சியினுடைய ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கூட வச்சுக்கிட்டு தான் PLA2 அவங்க கூட இருக்கிறாங்க. எல்லா நிலையிலும் அவங்களுக்கு அதை கூட வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல இதை நம்ம சரியா செய்யணும். அதுல குறைபாடு சில இடங்கள்ல வரும், எல்லாருமே சரியா நடந்துருவாங்க. நான் சொல்றேன் எல்லா பணியிலையும் ஏதாவது குறைபாடு வரும். அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்கு நேரம் கொடுக்குறாங்க. அந்த பட்டியல் வந்த உடனே ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க, வழக்கமா தானே செய்யறோம். அந்த பட்டியல் வந்த உடனே அந்த பட்டியலை சரி பார்த்துட்டு அது இல்லைன்னா மறுபடியும் விண்ணப்பிக்கிறோம். அந்த மாதிரி வாய்ப்பு தராங்க. நீங்க அதையெல்லாம் பயன்படுத்தாம நீங்க முதல்லயே இது மொத்தமே செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன்னா பீகார்ல உதாரணம், அதுக்கப்புறம் இது மக்கள்கிட்ட எடுபடலன்னு ஒன்று, பொங்கல் வருது, தீபாவளி வருது, மழை வருது, வெயில் காயுது, இதெல்லாம் ஒரு காரணமா? ஒரு அரசு நிர்வாகம் தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை சரி பார்ப்பாங்களா, தேர்தல் முடிஞ்ச பிறகு சரி பார்ப்பாங்க? சார், நான் இன்னும் சந்தேகம் கேட்டுக்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஒரு மூத்த அரசியல்வாதிங்கிறதுனால இப்போ இந்த பணியை, இந்த SIRன்ற பணியை செய்கிறதுக்கு 1 மாதம் டைம் பீரியடுங்கிறது கிட்டத்தட்ட 7 கோடிக்கும் அதிகமான வாக்காளர் இருக்காங்க. அவ்வளோ பேர் ரீச் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சுட்டு வரதுக்கு 1 மாதம் டைம் பீரியட் பத்தலன்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா 8 நாள் போதுங்கிறாரு. புரிஞ்சுக்கவே முடியல. இது எப்படி 8 நாள்? 1 மாசம் டைம் பீரியட் ரொம்ப குறைஞ்ச டைம் பீரியட் சொல்றோம். 8 நாள்ல எப்படி முடிக்க முடியும்? நீங்க சொல்ற 8 கோடி பேரையும் 8 கோடி பேரும் வாக்காளரா? 7 கோடி பேரும் சொன்னேன் நான். இல்ல, இனி சென்சஸ் எடுத்தா தான் தெரியும். சென்சஸ் எடுக்காம இருக்காங்க. நீங்க மக்கள் தொகையை சொல்லாதீங்க. 8 கோடி பேர்ன்றது மக்கள் தொகை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், வாக்காளர் இல்லை. அதனால இந்த வாக்காளர் இப்போ 8 கோடி பேரும் வாக்காளர் இல்லை. ரெண்டாவது, இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் போய் செஞ்சாருன்னா நிச்சயமா 8 வருஷம் ஆனாலும் செய்ய முடியாது. அவருக்கு கீழே ஒவ்வொரு மட்டத்திலையும் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த பணியில் கண்காணிக்கிறதுக்கு. அதில் கீழ் லெவலில் ஒரு பூத்துக்கு ஒரு 1000 ஓட்டு 1500 ஓட்டுக்கு தான் ஒருத்தர் நியமிக்கிறாங்க. அந்த 1500 ஓட்டில் ஒரு 300 குடும்பம் 350 குடும்பத்தை தான் அவங்க சந்திக்க போகிறாங்க. ஒரு நாளைக்கு 10 குடும்பத்தை சந்திச்சா கூட 1 மாதத்தை சந்திச்சிடலாம். ஒரு சந்தேகம் கேட்டுறேன். இப்போ தேர்தல் அதிகாரி, தேர்தல் ஆணையம் இல்லை டெல்லியிலிருந்து தேர்தல் ஆணையம் SIR ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதை மாநில தேர்தல் ஆணையம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, ரைட்டா? ஆனால் இப்போ இதுக்காக எல்லா மக்களையும் போய் ரீச் பண்ணுறதுக்கான ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் அலுவல் பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பராக நியமிக்கவே இல்லை. இங்க என்ன நடக்குதுன்னா, நான் சென்னையில மட்டும் சொல்றேன், நீங்க டெய்லியும் பேப்பர் படிப்பீங்க. தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், மற்ற சின்ன சின்ன கார்பரேஷன் ஒர்க் பண்ற பல ஒர்க்கர்ஸ்லாம் இவங்கெல்லாம் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இப்போ இவங்க ஈடுபடுத்தினால சிவில் சர்வீஸ் ஒர்க் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ரெசிடென்சியில் இருக்கக்கூடிய மக்கள் புலம்புறாங்க. இந்த பணியாளருக்கு இங்க மாத்தி விட்டீங்க அப்படின்னு புலம்புறாங்க. இப்போ ப்ராப்பரா அலுவலர்களே இல்லை. நீங்க அதுக்கெல்லாம் தகுதியானவங்க தான் ஆசிரியர்கள். அது மாதிரி அவங்க தேர்தல் பணியில் இதுக்கு முன்ன அனுபவம் உள்ளவங்க தான். ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க போய் வாக்குச்சி அந்த ஏரியாவில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஊர்னா அந்த கிராமத்தில் அந்த ஆசிரியரோ இல்லை அது மாதிரி ஏற்கனவே பணியில் பழக்கம் உள்ளவங்கள தான் அதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆக இதை நியமனம் பண்ணுறது கூட தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியோ பண்ணலாங்க. இது பண்ணுறது கூட ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி தானே. மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே. நீங்க அதுக்கு தகுதியான ஆட்களை நியமிக்கலன்னா அது உங்களுடைய தவறு தானே. நான் இன்னொன்னு சொல்றது, வழக்கமா இந்த தேர்தல் பணியை செய்யறதுக்கு அவங்களுக்கு தனியா ஊதியம் தராங்க. அவங்க இன்னும் நடைமுறை ஊதியத்தில் அவங்க செய்யல. அதுக்குன்னு தனியாக குறிப்பிட்ட ஊதியம் தராங்க. அந்த பணியாளர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு பூத்துக்கு ஒரு ஆளை தான் அந்த பணியில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்படி இருக்க சொல்ல இதனால கவர்மெண்ட் எப்படின்னு ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ எப்போ நடத்தினாலும் இப்போ நடத்தினா மட்டும் இல்லை, எப்போ நடத்தினாலும் அதுதான் நடக்குது. தேர்தல் நடத்தினா அதுதான் நடக்குது. நான் இன்னொரு கேள்வி நான் புரியதுக்காக நான் கேட்டுக்கிறேன். சரி, நான் எந்த கேள்வி கேட்டாலும் தமிழ்நாட்டில் நீங்க தான் ஆட்சி செய்றீங்க. அப்போ இல்லைங்க, இல்ல நான் என் கேள்வி முடிச்சிருங்க. நீங்க நீங்க கேள்வி முடிச்சிருங்க. இல்ல நான் கேள்வி என்ன நான் சொல்லிடுறேன். நீங்க ஸ்டாலினை திமுகவினுடைய தலைவரா பார்க்காதீங்க.
தமிழ்நாட்டினுடைய இந்த எஸ்ஐஆரை அல்லது இந்த தேர்தலை நிர்வகிக்க வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய, சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. ஒரு நல்ல வாக்காளர் பட்டியலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இல்லையா? நீங்க திமுக தலைவர்ன்றது வேற, திமுகவினுடைய கொள்கை எதுவும் என்ன இருக்கட்டும். ஆனால் இது எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை நடைபெறாமல் காக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுதான் நாங்க சொல்றோம். அதனால நான் இன்னும் சொல்றேங்க, முதலமைச்சர் சரியாக செய்ய நினைத்தால் செய்ய முடியும். இல்ல அவர் தான் சொல்றாரு. அப்ப நீங்க அவருக்கு பொறுப்பு இருக்குங்கிறீங்க. அவர் தலைமையில என்னங்க நீங்க நான் கேள்வி வச்சிருங்க. இப்ப அவருக்கு பொறுப்பு இருக்கீங்க. அப்ப என் பொறுப்பு நான் கரெக்டா செஞ்சு கொடுக்குறேங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 1 மாசம் பீரியட் நான் செய்ய முடியாதுங்க. ஏன் இந்த 1 மாசம் பீரியட்னு கேட்கறாரு. இது இந்த ஸ்டேட்ல மட்டும் இல்லைங்க, 12 ஸ்டேட்ல செய்யறாங்க. இந்தியா முழுக்க எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அதனால இது அரசமைப்பு சட்டத்துல உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய கடமைகள்ல ஒண்ணு. சரியான வாக்காளர் பட்டியலோடு தேர்தல் நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதுல நீதிமன்றம் கூட தடையிட முடியாது. அதனால இது எல்லாமே இந்த ஆட்சி தேர்தலை, வாக்காளர் பட்டியலை, தேர்தல் பணிகளை சரியா செய்வதற்கு தடையாக இருக்கிறதுன்னு யாராவது ஒரு வாக்காளர் நினைச்சாங்கன்னா, அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா இந்த ஆட்சியை சஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஏங்க 356 மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், 355 ஒன்று இருக்கு. நீங்க அதனால இதெல்லாம் வேண்டாம். இது அந்த அளவுக்கு நம்ம போகல. பக்கத்துல இல்ல, நான் இன்னொரு விஷயம், ஒரு மூத்த அரசியல் அதிகாரி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்க மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல நான் சொல்றதை கேளுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நான் தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. முதலமைச்சர் அதை செயல்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறாரு. அவர் கடமையில் இருக்கிற ஒருத்தர் இதுல தப்பு நடக்குதுன்னு அவதூறு பிரச்சாரம் பண்றதோ, இது மேல இந்திய அரசியல் அமைப்பு மீது அல்லது தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த செயல் எஸ்ஐஆர் மீது அவதூறு பரப்புவதோ முதலமைச்சருடைய பொறுப்புக்கும் பணிக்கும் தகுதிக்கும் உரியதல்ல. சரி, ஓகே. நான் இப்போ கேட்குறேன், ஒரு சீனியர் ஒரு பொலிட்டிஷியன் நீங்கள். இப்போ இந்த விஷயத்துக்கு ஏதோ இந்தியா கூட்டணியில் இருக்க மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. இப்போ நான் கேரளாவில் பினராயி விஜயன் கேட்டேன், அவர் இந்தியா கூட்டணியில் இருக்காருன்னு சொன்னீங்க. அங்கே வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறாங்க. சரி, அவங்க இந்தியா கூட்டணியில் இல்லை, ஆனால் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. சரி, ஓகே. நான் இப்படி விஷயம், என்டிஏ நீங்கள் என்டிஏல இருக்கக்கூடிய பீகாரில் ஜேடியுனுடைய எம்பிஏ இந்த விஷயத்துல எங்களுடைய வாக்காளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த எஸ்ஐஆர் எடுத்து அவங்களே குரல் கொடுத்துருக்காங்க. என்டிஏல இருக்கக்கூடிய உங்க பார்ட்னரே, அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க பார்ட்னர் யாரும் கிடையாதுங்க. நாங்க தமிழ்நாட்டுல தான் என்டிஏவோட கூட்டணியில் இருக்கோம். இந்தியாவில் எங்களுக்கு தமிழ்நாட்டை ஒரு என்டிஏ தாங்க. நான் இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதா என்டிஏ. அதனால எங்களுக்கு மற்ற மாநிலத்தில் என்ன நடக்குதுன்றத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு ஒழுங்காக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானது நடக்கணும். இங்கே எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய நோக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பணியாற்றுகின்ற கட்சி. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை எதிர்த்து அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படும் சொல்லி சொன்னீங்க. அதுக்கான நான் சொன்னது வேற, நீங்க சொல்றது வேற. பணிகளை செய்ய மாட்டேன்னு சொன்னா அது நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் அதுல தலையிடவோ அல்லது இந்திய ஜனாதிபதி முடிவெடுக்கோ உரிமை உண்டு. இல்ல, ஓகே. இப்ப திமுகவுடைய எல்லா ஒர்க்கையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவங்க இதை எதிர்த்து சட்ட போராட்டம் மட்டும் நடத்தல, மக்கள் போராட்டம் ஒரு பக்கம் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் வார் ரூம் வச்சு மக்களுக்கு அதுல இருக்க சந்தேகத்தை விளக்குறாங்க. அவங்க எல்லா தளத்திலும் ஒர்க் பண்றாங்க. இத தெளிவா சொல்லணும்னு நிழல் யுத்தம் நடத்துறாங்க. அவங்க நிழலை எடுத்து அவங்களே யுத்தம் நடத்துறாங்க. அது இவங்களுடைய பலகீனத்தை காட்டுதே தவிர, இவங்களுடைய பயத்தை காட்டுதே தவிர, அது யுத்தம் கிடையாது. இல்ல, இப்ப இந்த ஆவணத்தை ஃபில் பண்றதுல படிச்சவங்களே தடுமாற அளவுக்கு இதுல சிக்கல்கள். ஏங்க படிச்சவங்க தடுமாறல. நீங்க அந்த களப்பணியாளர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா, அவங்க விளக்குனாங்கன்னா அது சரியா போயிடும். அதை நீங்க அந்த களப்பணியாளர்களை சரியானவங்களை நியமிக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய குறைபாடு. சரி, பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த விஷயத்தில் ஒரு பார்வை வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாஜக ஆதரிக்க வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தள்ளப்பட்டாரு. அதனாலதான் இந்த எஸ்ஆர் விஷயத்துக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. பத்திரிகையாளர்கள் ஒரு மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு பத்திரிகையில் அச்சுறுத்துற ஒரு கும்பல் இருக்கு. அது ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோட அரவணைப்போடு இருக்கு. அந்த நிறுவனத்தின் பேரை கூட நான் சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்லைன்றதுக்காக நான் பொறுமையா பேசுறேன். நீங்க மீடியாக்கள்ன்றது யாரும் இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் கருத்துரிமை இருக்கு. இன்னைக்கு எல்லாம் பத்திரிகையாளர்னு உங்களை மாதிரி சீனியர்கள் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா
என்ன மாதிரி சாதாரண குடிமக்கள் கூட பத்திரிகையாளர் தான். எங்ககிட்ட செல்போன் இருக்குது, அதனால எல்லா செய்தியும் வருது, நாங்களே எங்கள் செய்திகளை வெளியிடுறோம். அதனால் இன்னைக்கு ஒவ்வொரு குடிமகனும் பத்திரிகையாளர் மாறிட்டாங்க. அதனால் ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்ன்றதுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, இவங்க தான் அந்த செய்தியை ஃபோக்கஸ் பண்ண முடியுன்றால இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இல்லை, ஓகே. இப்போ நான் எதுக்காக குறிப்பிட்டேன்னா அவசரமாக அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி சுப்ரீம் கோர்ட்ல தானும் ஒரு மனுதாரர் அந்த வழக்கு ஆட் ஆகுறாரு. இல்லை, இந்த அவசரமும் திடீர்னு அவசரம் இல்லைங்க. திமுக இதை சரியா நடக்க வேண்டியது, இதை திமுகவுல சரியா செய்யலன்னு நாங்க குறைபாடு சொல்லிட போறோம்ன்றது இவங்க முந்திரி கொட்ட தானே. 54 வருஷத்துல 33 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்குங்க. எங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டு நிலவரம். திமுக 75 வருஷத்துல 23 வருஷமோ 24 வருஷமோ தான் ஆட்சியில் இருந்தது. நாங்க 54 வருஷத்துல 33 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம். அதனால தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் எங்களுக்கு தெரியும், அதிகாரிகளுடைய மனநிலை தெரியும், எதை செய்ய முடியும்னு தெரியும், எதை செய்ய முடியாதுன்னு தெரியும், எதை செஞ்சா எதை செய்வாங்கன்னு தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் அதை போடுறோம். இல்லை, 54 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு பாரம்பரிய கட்சி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஏன் உங்களோட மனு ஏன் டிஸ்மிஸ் ஆகும் சுப்ரீம் கோர்ட்டில்? எங்க மனு டிஸ்மிஸ் ஆகலைங்க. நீங்க அந்த மனு சரியா பாருங்க. அதுல இந்த வழக்குல அது தேவையில்லை. இந்த வழக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த வழக்குல தேவையில்லை, நீங்க தனியா ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. அது அந்த ரிட் பெட்டிஷன் எதுக்கு போடுறாங்கன்னா, இந்த இதுவை நாங்கள் தடை பண்ணல, தடை பண்ணாதான் இவங்களுடைய கோரிக்கை வருது. தடை பண்ணவே இல்லை, அதை அது நடக்கும், விசாரணைக்கு தான் அனுமதிச்சு 26ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கோம். அதனால இது தேவையில்லை, நீங்கள் அப்படி உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு தனியார் ரிட் பெட்டிஷன் போடுங்கன்றாங்க. அது வேற நீங்க சொன்ன மாதிரி இந்த கோரிக்கையை தள்ளுபடி பண்ணல. கோரிக்கை தள்ளுபடி பண்ணலன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதே வழக்கு ஒரு ரிட் பெட்டிஷனா சரியா போட்டு எங்க நீதிமன்றத்தை ஏன் தள்ளுபடி பண்ணுது, என்ன காரணம் சொல்றதுன்றதுக்கெல்லாம் நீங்களும் நானும் பேசக்கூடாது, விளக்கம் சொல்ல முடியாது. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் அந்த போடுற பெட்டிஷனுக்கே தக்கவாறு இருக்குமே தவிர, அதுல அது இப்போ ஒரு மனுவை போட சொல்ல இதை இங்க போடாதீங்க, உயர்நீதிமன்றத்தில் போடுங்கன்றாங்க. இன்னைக்கு இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அட்மிட் பண்ண பிறகு வேற எதுவும் பெட்டிஷன் தேவையில்லை. அதே மாதிரி உயர்நீதிமன்றங்கள்லேயே இது மாதிரி வழக்கு போட்டால் அதை அட்மிட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவே போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பணிகள் தடைபடக்கூடாது. இதை சும்மா ஆளாளுக்கு பெட்டிஷன் போட்டு இதை மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. அந்த பணியில் ஈடுபடுற சுணக்கம் காட்டுவாங்க. இதை நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் தடைப்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு இவங்க பணியில் ஈடுபடாமல் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பணியினுடைய சிறப்பு கருதி அது தொடர்ந்து நடைபெறணும்னு உச்சநீதிமன்றம் அதில் கவனம் செலுத்துது. சரி, ஓகே. என்னோட இறுதி கேள்வி என்னன்னா, என்ஆர்சி அதாவது மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை தரக்கூடிய ஒரு சட்டத்தை பாஜக கொண்டு வந்தாங்க. அதை தமிழ்நாட்டில் அதிமுக ஆதரிச்சாங்க. அப்போ அதை ஆதரிச்ச அந்த அதிமுக தான் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் இவங்க அதையுமே என்னன்னா ஒரு மறைமுகமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை பர்த் சர்டிஃபிகேட் கேட்டு அதை மூலம் அமல்படுத்த விரும்புகிறாங்க. ஸோ ஒரு நாட்டினோட உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலை எலெக்ஷன் கமிஷன் செய்கிறாங்க. இது அடிப்படையில் இது எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலை இல்லை அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ அன்னைக்கு என்ஆர்சி கொண்டு வருவது அதை ஆதரிச்ச அதிமுக இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரையும் ஆதரிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர் குறிப்பிடார். எப்படி எங்க சண்முகம் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க கேரளாவில் எதுக்கு பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஆதரிச்சாங்க? இது வரைக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்களா? நேற்று வரைக்கும் நாங்கள் கொள்கைகள் அப்படியே கொந்தளிச்சு நிற்கிறோன்னாங்கல்ல, எதுக்கு ஆதரிச்சாங்க? சிபிஐயே இன்னைக்கு காரி துப்புறாங்கல்ல. முதல்ல போய் அதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வர, குடியுரிமை தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு பறிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்துக்கு பிறகு? சொல்லுங்க, தலையாடுறீங்க, சொல்லுங்க. யாருக்கும் பறிப்பு இல்லையே. அதனால இந்த சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. நாங்கள் அப்பவும் சொன்னோம், இப்பவும் சொல்றோம், எப்பவும் சொல்லுவோம். நமக்கு பாதிப்பு தராத அல்லது சம்பந்தம் இல்லாத ஒரு சட்டத்தை பத்தி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. இலங்கை தமிழர்கள் விஷயத்தை குறிப்பில்லை அந்த இதுல. தவிர்த்துட்டாங்க, இலங்கை தமிழர்கள் தவிர்த்துட்டாங்க. பார்சிகள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இளைஞர்கள் யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இதை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 40 பேர் இருக்காங்கல்ல, அப்போ பார்லிமெண்ட்டில் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. நான் தமிழ்நாடுன்னு கூட சொல்ல, இந்தியான்னு சொல்கிறேன். இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. மற்ற நாடுகள்லேருந்து அடைக்கலம் தேடி வர்றவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரீங்க, அவங்கள குடியுரிமை ஆக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா அவங்க அகதிகளாக இன்னும் அந்த கொட்டடிகளில் வதைப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஏன் உங்களால் முடியல? ரெண்டாவது, திமுகவினுடைய தேர்தல் அறிவிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி டாபிக் அது வேறங்க. இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க.
முதலமைச்சராக இருக்கும் போதே சொன்னார், இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை பெற்று தருவோன்றாரு. அது வரைக்கும் திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இன்னைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து 10 வருஷமா இருக்கீங்கல்ல, 7-8 வருஷமா மாநிலத்தில் ஆட்சி உங்ககிட்ட இருக்குல்ல, ஒரு தனிநபர் தீர்மானமோ இல்லை உங்கள் கட்சி சார்பில் ஏதாவது ஒரு தீர்மானமோ கொண்டு வந்திருக்கணும், போராடிக்கணும். நீங்கள் கேட்காம அவங்க கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்க வேண்டியவங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய ரெப்ரஸன்டேஷன் உள்ள 40 பேர் தானே. இவங்க 40 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற பிரச்சனையை பேசுகிறீங்க, நம்முடைய பிரச்சனையை பேசலைன்னா அப்போ அவங்க செய்யலன்றது உண்மை. அதை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் செய்ய வைக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லையே. இல்லை, ஓகே. இப்போ ஓகே, நீங்கள் திமுக மீது ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, ரைட்? ஓகே. இப்போ அதிமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன இருக்குன்னா, பாஜக ஆதரிக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நகர்ந்ததுனால அதிமுக அவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆர் ஆதரிக்கக்கூடிய இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு. அவர் விருப்பமே இல்லாட்டியும் பாஜக அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எஸ்ஐஆர் 100% விருப்பத்தோடு வரவேற்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் காலத்திலையும் அங்க போய் களத்தில் நின்ன தேர்தல் பணியாளர்கள், அது திமுக காரனா இருந்தா கூட இன்னைக்கு அதை விரும்புவான். திருட்டு ஓட்டு போடாத திமுக காரனா இருந்தா கண்டிப்பா விரும்புவான். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த தேர்தல் வாக்குச்சாவடிகளை இங்க போ அங்க போன்னு அலைக்கடிக்கிறது. இவங்க அங்க போன உடனே என்கிட்ட வாக்காளர் அட்டை இருக்கு ஆனா ஓட்டில்ன்றது, இந்த மாதிரி சிக்கல் தொடர்ந்துட்டு இருக்கு. அது இல்லாம ஒரு கரண்ட் வாக்காளர் பட்டியல் உருவாச்சுன்னா அது நல்லதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, அதிமுக நினைக்குது. கடந்த காலத்தில் நீங்களும் அதிமுகவும் பிரதான தேசிய கட்சி காங்கிரஸோட நீங்களும் கூட்டணி வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர், காங்கிரஸ் கட்சியினுடைய சீனியர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காரு. கர்நாடகாவில் நடந்த தேர்தல் வாக்கு திருட்டாக இருக்கட்டும், அங்கே வாக்காளர்கள் பட்டியலிருந்து நபர்களை நீக்கின விஷயமா இருக்கட்டும், ஹரியானாவில் ஒரு அரசை திருவிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டாக இருக்கட்டும், பல்வேறு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காரு. அதை பற்றிலாம் உங்களுடைய கருத்து? ஏங்க, அவருடைய அமைச்சரே என்ன சொன்னார்? அதே கர்நாடகாவில் அந்த அமைச்சர் என் தொகுதியில் தான் நடந்தது, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்ட்டு அவர் பதவி தானே பறிச்சாங்க. என்ன தப்பா சொன்ன? யாரோட பதவி பறிச்சாங்க? எந்த தொகுதியில் இவர் முறைகேடு நடந்ததுன்னா அந்த அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தானே. கர்நாடகாவில் ஆலம் தொகுதியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னார். ஆமாம், அந்த அமைச்சர் அதுக்கு பொறுப்பேற்று அவர் சொன்னவரை பதவி நீக்கினாங்கல்ல. என்ன பதவி நீக்கினாங்க? புரியலையே. அவர் அமைச்சர் பதவி எடுத்தார். இல்லை, அங்கே நடந்த அந்த குற்றச்சாட்டை பற்றி மாநில அரசு எஸ்ஐடி அமைச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு நபரை நீக்கிறதுக்கு வெறும் 80 ரூபாய்க்கு கால் சென்டர்ல உட்காந்து ஒரு ஒர்க்கர் வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு நேற்றைய தினம் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஸ்டாலினுடைய தொகுதியில் இவ்வளவு வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள், அந்த வாக்காளர்களை வச்சு நீங்க ஜெயிச்சிங்களா பதில் சொல்லுங்க ஸ்டாலின். நாங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்ல வழக்கு தொடுக்கலாம். நீங்க வழக்கு தொடுக்கணும் இல்ல, ஸ்டாலின் அவருடைய வெற்றி நீங்க திருடிவீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லுவீங்களா? நான் அதுதான் அவங்க சொல்றோம். நாங்க இதை வேண்டாம், இந்த வாக்காளர் பட்டியல இது போல போலிகள், ஒரு வீட்டுல 60 பேர் ஒரே நம்பர்ல இருக்கிறாங்கன்னா எப்படி, அதெல்லாம் சரிப்படுத்துங்க. அது இவ்வளவு நாள் இப்படி ஒன்றா நடந்துட்டு போட்டு இனியும் வர தேர்தலில் அந்த குறைபாடு இல்லாமல் நடத்துங்கன்னு சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க பேசுறது அதிமுக டோன் மாதிரி இல்லை, பாஜக டோன்லேயே பேசுறீங்க. நாங்க அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26 தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க அவங்களுக்காக பேசுவோம். அதுக்காக அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டான்ல. திமுக போல இணக்கமான கூட்டணி, பிணக்கமான கூட்டணி, கொள்கை கூட்டணி, உறுதியான கூட்டணி எல்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் தேர்தல் கூட்டணி. எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்க வேண்டாம், அவங்க கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் மக்களுக்கு நன்மை எதுவோ அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். உங்கள் கூட்டணி மக்களுக்கு நன்மையான கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற கூட்டணி. அதனால் இந்த ஆட்சியினுடைய பாதிப்பிலிருந்து மக்களை மீட்கின்ற கூட்டணி. அதனால் அந்த கூட்டணி சிறப்பான கூட்டணி தான். இந்த கூட்டணி அதிமுக தொண்டர்கள் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரசிக்கிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் எல்லை என்னவோ அதை பேசுங்க. உங்களுடைய ஒரு நெறியாளருக்குரிய கடமையில இருந்து பேசுங்க. அதிமுக தொண்டர்களை பத்தி நீங்க சொல்லி நான் பாடம் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை, நான் ஒரு பத்திரிகையாளர். உங்களுக்கு பத்திரிகையாளர்னா இந்த தொண்டர் சொன்னார்னு பேரை சொல்லுங்க. நீங்க 19 எதனா கலங்கத்தை சுமத்திருவீங்க, அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு கட்சிக்குள்ள அவர் இருக்காரு, அவர் பேரை சொல்லி அவர் அவ்வளவு தைரியம் இல்லாதவர் எப்படி உண்மையை சொல்லுவாரு? நீங்க இந்த சிண்டு முடிக்கிற வேலை, இந்த மீடியா மாஃபியாக்களுடைய ரெப்ரசன்டேஷனை வெளிப்படுத்துகிற வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் 72லேருந்து களத்தில் நிற்கிறேன். இன்னும் கேட்டால் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து வாக்குகளை கேட்கின்ற அந்த களப்போராளிகளுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அவரும் மேலேருந்து குதிச்சில்ல, மேலேருந்து கீழே பார்க்கல, கீழேருந்து மேலே வந்திருக்காரு. அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு தேர்தலை எப்படி நடத்துகிறாங்க, ஒவ்வொரு தொண்டரும் எப்படி உடைக்கிறாங்க, ஒவ்வொரு அதிகாரி எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுல எங்களுக்கு தெரியும். அதனால்
இந்த எஸ்ஐஆரை 100 விழுக்காடு சரியானது, முறையானது, தேவையானது, நடைமுறைக்கு அது வந்தால் தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டு தடுக்கப்படும். நல்லது, மிக்க நன்றி. நன்றி.